Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோவில் டுமாரோ சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் செட்டப் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம நெஃப்டியில் சொல்லியிருந்தோம் 21,590க்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவலாக 21,640 போகும், ரெண்டாவதாக 21,680 போகும்னு கரெக்டாக மார்க்கெட் அந்த லெவல் போயிருக்கு. நம்ம ரெகுலராக ட்ரேட் செட்டப் வீடியோஸ் போகிறதுக்கான ரீசன், ஆப்ஷன் பையிங்கில் ஒரு மொமெண்டம் ட்ரேடை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கலாம், எங்கே கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், எங்கே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த டைமில் கன்சல்டேஷன் நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ட்ரேட் செட்டப் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டிஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க 1513 crores, டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 1387 crores செல்லிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 700, 800, 900 கால் ரேட் இருக்குது, 500, 600 கொஞ்சம் புட் ரேட் ஹெவியாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்கிறது வந்து 21,680. ப்ரீவியஸாக மார்க்கெட் மல்டிபிள் டைம் அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துச்சு. ஒன்ஸ் அந்த லெவலில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அகைன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த லெவலில் அகைன் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சிம்பிளாக கால் ஆப்ஷன் சைடு எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,600 வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனால் கூட மார்க்கெட் அகைன் இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஐரை ஃபார்மேஷன் நடக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் இது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா 21,700 இம்பார்ட்டன்ட் லெவல். ஒன்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணணும். இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது அழகாக ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா 21,750 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். செகண்ட் லெவல் வந்து 21,822 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் ட்ரேட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 0.5 லெவல் 21,590. இதுக்கு கீழே வரும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இந்த லெவலில் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு மொமெண்டம் எடுத்திங்கன்னா 21,550, செகண்ட் டார்கெட்டாக 21,520. இந்த லெவலில் தான் புட் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும். அதனால் புட் ஆப்ஷன் சைடு இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 21,600 இருக்க வரைக்குமே நீங்கள் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் இந்த லெவலுக்கு கீழே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 21,640 ப்ரைஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும்போது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டமே இருக்காது. பட் இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அதுக்காக தான் மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, கால் ஆப்ஷன் சைடில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கலாம். நிஃப்டியும் சென்செக்ஸும் சேம் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 72,050. ப்ரீவியஸாக அந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. எகைன் மார்க்கெட் அந்த லெவல் வந்தால் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் நாளைக்கு எக்ஸ்பெரி அந்த இடத்துல புஷ் பண்ணுவாங்க. 72,000 ரவுண்ட் நம்பர். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 0.5 லெவலில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் 1, 2, 3. இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த லெவலில் இருக்கும்போதே வெயிட் பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். 72,000 வரைக்கும் போகும், அதுக்கு ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இன்கேஸ் இந்த மொமெண்டமை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த மொமெண்டம் நடக்கலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 72,000 to 70,050 ரிஜெக்ஷன் லெவல். மார்க்கெட்டில் இந்த லெவலில்
மார்னிங்கில் ட்ரேட் கிடச்சா ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் இதை மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த லெவல் கன்ஃபார்மாக ரிஜெக்ஷன் லெவல், மார்க்கெட்டை திருப்பி புஷ் பண்ணிவிட்டு எகைன் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து எகைன் இந்த லெவலை பிரேக் பண்ணும். இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது 72,300 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் அப்படியே டைரெக்ஷனே போகாது. ஒன்ஸ் பிரேக் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் போவோம். இங்கே அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அழகாக ஒரு ஸ்மால் எஸ்எல் வச்சு ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா 70 to 200 ஃபர்ஸ்ட் டார்கெட், 70 to 300 செகண்ட் டார்கெட். இதுவும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா 71,900 ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கணும். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் 71,700க்கு கீழே மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும். அது வரைக்கும் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் தான் நடந்துட்டுருக்கும். அதனால் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. இல்லைனா ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ணலாம். சென்செக்ஸில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 71,800 71,700 எல்லாமே சப்போர்ட் ஜோன். சப்போர்ட்டில் வரும்போது கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகும்போது கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். 72,000 எபோ கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னும் நீங்கள் மார்க்கெட்டில் டெப்த்தாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில், இது வந்து ஒரு ஹை, இது ஒரு லோ. எகைன் இங்கே ஹையர் ஹை ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. லோயர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் ஆகல, ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஹையர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டமை அழகாக கேட்ச் பண்ண முடியும். இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும் அழகாக ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு எகைன் லோயர் லோ ஃபார்மேஷன் வைக்காமல் அப்படியே மொமெண்டம் ட்ரேட் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லியிருந்தோம் நேற்று. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அழகாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சென்செக்ஸ் இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்குன்னா இந்த லெவலில் அழகாக சப்ஸ்டெயின் பண்ணுது. இதுதான் ஒரு 5 மினிட்ஸில் சப்ஸ்டெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். சப்ஸ்டெயின் பண்ணிட்டு எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமை கேட்ச் பண்ணலாம். பிளைண்டாக இங்கே இருக்கும்போதே புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் கீழே உள்ள இங்கே இருக்கும்போது ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறதோட கன்ஃபர்மேஷன் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். எகைன் இங்கே ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்குது. இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துட்டு எகைன் இங்கே லோயர் லோ ஃபார்மேஷன் நடக்காதப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும்போது வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை அப்படியே கேட்ச் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த சைடு பிரேக் ஆகுதோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். 900 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 48,000 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். 48,000 பட் இது வந்து 48,245 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட். இப்போ டுமாரோ ட்ரேட் செட்டப்பில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் இருக்குது. 48,000. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,75. 48 இந்த லெவல். இந்த லெவல் வரைக்குமே பேங்க் நிஃப்டி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு வந்தாலுமே பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 48,400, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 48,500. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைட் போக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட், பேங்க் நிஃப்டியில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் மட்டும் ரேலி வந்து
அப்படியே ரேலி வந்திருக்கு. இப்போ இந்த லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜெக்ஷன் லெவல் 48,200, செகண்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் 48,400, தேர்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் 48,500. அப்போது இனிமேல் ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரிஜெக்ஷன் இருக்கனால நீங்கள் பிரேக் அவுட் நடக்கும்போது பிரேக் அவுட்டில் வெயிட் பண்ணிவிட்டு இன்கேஸ் மார்க்கெட் எகைன் 300 பிரேக் ஆச்சுனாலும் 245 200 சப்போர்ட் எடுக்கும்போது தான் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 50 to 60 பாயிண்ட்ஸ் எஸ்எல்என்டிங் நடக்குது. மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி 48,100 வரைக்குமே சப்போர்ட், 48,065 வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இங்கே கன்சல்டேஷன் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து கன்சல்டேஷன் ஜோன். கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 48,400 கண்டினியூ ஆச்சுன்னா 48,500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,060 கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 110 பாயிண்ட்ஸ் புட் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டே சினாரியோ தான். வெயிட் பண்ணி ஒரு இடத்துல அழகாக ட்ரேட் எடுங்க, நல்ல ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். இன் பிட்வீனில் ட்ரேட் நடக்கும்போது இந்த 200 பாயிண்ட்ஸ் இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் நடக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரேக் அவுட் இல்லைனா பிரேக் டவுன் ஆகும்போது ட்ரேட் எடுங்க. நேற்று நம்ம எப்படி பேங்க் நிஃப்டியில் சொன்னோமோ பிரேக் அவுட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கும்போது மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ண சொன்னோம். 948,000 டார்கெட் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நாளைக்கு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. இன்கேஸ் மார்னிங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் எகைன் கால் ஆப்ஷன் சைட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வால்டிலிட்டியாக இருக்குது. ப்ரீமியம்லாம் அசால்ட்டாக 30 to 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் சென்டிங் நடக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக லெவல்ஸ் தெரிஞ்சு பர்டிகுலராக ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி ட்ரேட் தான் பண்ணணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ட்ரேட் பண்ணாதீங்க. அதே கேண்டிலில் ரிவர்ஸ் ஆகுது. ஆப்ஷன்ஸ் ஸ்பாட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியமோட சார்ட்டையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 ஹெவி புட் ரைட் இருக்குது. கால் ரைட்டும் ஓரளவுக்கு இருக்குது. பட் அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக்லையுமே பெரிய லெவலில் கால் ரைட் கிடையாது. பேங்க் நிஃப்டி நல்ல வால்டிலிட்டி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கன்சல்டேஷன் ஆகுதுன்னு நினச்சிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் ட்ரேட் மட்டும் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.